சமீபத்தில் புதுக்கோட்டையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை முன்னிலையில் கட்சியோட மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்தில் திருச்சியோட காங்கிரஸ் பெரும்புள்ளி திருநாவுக்கரசர், சிவகங்கை எம்பி கார்த்திக் சிதம்பரம் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்றிருந்தாங்க. இதுல கார்த்திக் சிதம்பரம் பேசிய விஷயங்கள் பெரும் சர்ச்சைக்கு வழிவகுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம வர இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்குள்ள விரிசல் உருவாகுமோங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்கு. கூட்டத்தில் பேசின திருநாவுக்கரசர், தமிழ்நாட்டு அரசியலை விட்டு யாராலையும் என்ன அப்புறப்படுத்த முடியாது அப்படின்னு, உயிருள்ள வரைக்கும் அரசியல் தான், இந்த முறையும் மக்கள் பணி செய்ய விரும்பினதாகவும் ஆனா தனக்கு சீட் கொடுக்கப்படாததை குறித்து கவலைப்படலைன்னு சொல்லியிருக்காரு. அதோட சும்மா கட்சி கூட்டங்கள் நடத்துறதால கட்சி வளர்ந்துடாதுன்னு அட்வைஸும் கொடுத்திருக்காரு. உள்ளாட்சியிலையும் நகராட்சியிலையும் கேபினெட்லயும் அதிகாரங்களை வாங்கணும்னு, இது பற்றி காங்கிரஸோட அகில இந்திய தலைமையும் யோசிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுபோல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும், நாம ஒற்றுமையா இருந்தா திருச்சி மலைக்கோட்டையில இருந்து புனித ஜார்ஜ் கோட்டைக்கு போக முடியும், ராகுலோட கைகளை பலப்படுத்தணும்னு, மக்கள் பிரச்சனையை கையில எடுத்தாதான் மக்கள் காங்கிரஸுக்கு பின்னாடி வருவாங்கன்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதோட தமிழ்நாட்டுல காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும்னு பேசியிருக்காரு. இப்படி காங்கிரஸ் பெரும்புள்ளிகளோட எண்ணமே தமிழ்நாட்டு அரசாங்கத்துல காங்கிரஸுக்கும் இடம் கொடுக்கணுங்கிறப்போ இதுக்கு ஒருபடி மேல போய் பேசியிருக்காரு கார்த்திக் சிதம்பரம். அதாவது நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் சிவகங்கை தொகுதியில காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கு திமுக உடனான கூட்டணி தான் காரணம்ன்றத மறுக்க முடியாது. அதே சமயம் சிவகங்கையில காங்கிரஸ் வலுவற்று இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 40க்கு 40 தொகுதிகளை திமுக கைப்பற்றி இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் காங்கிரஸால திமுகவுக்கு விழுந்த சிறுபான்மையினர் மற்றும் பட்டியல் சமூகத்தினரோட வாக்குகள் தான் பேசியிருக்காரு கார்த்திக். அதோட எப்படியும் 2029 மக்களவை தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் தான் மத்தியில ஆட்சியை பிடிக்கும்னு, அதுக்கு முன்னாடி ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல பிரபலமா இருந்த காங்கிரஸ மீண்டும் வலுவாக்கணும்னு சொல்லியிருக்காரு. கூடவே தேர்தல்கள்ல மட்டுமே திமுக காங்கிரஸ பயன்படுத்துவதாகவும், ஆனா கேபினெட்ல காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுறது இல்லைன்னு குறை சொல்லியிருக்காரு கார்த்திக் சிதம்பரம். அதோட திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கையும் விமர்சனம் செஞ்சிருக்காரு. அதாவது கடந்த மே மாதம் தமிழ்நாடு முழுக்க கடும் அதிர்வலைகளை கிளப்பின காங்கிரஸோட திருநெல்வேலி மாவட்ட தலைவர் ஜெயக்குமாரோட படுகொலையில விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்ட நிலைமையிலும் எந்த முன்னேற்றமும் இல்லாம இருக்குன்னு பேசியிருக்காரு. ஏற்கனவே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம், ஆம்ஸ்ட்ராங் படுகொலை விவகாரத்துல விசிக கட்சி திமுகவுக்கு தர்ம சங்கடமான நிலையை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ காங்கிரஸும் அதுல இணைஞ்சிருக்கு. அதோட அமைச்சரவையில இடம் வேணுங்கிற புதிய டிமாண்டும் எழுந்திருக்கு. 2026 தேர்தல் நெருங்கி வர இந்த சமயத்துல திமுக கூட்டணி கட்சிகளே திமுகவுக்கு எதிராக கேள்விகளை எழுப்பி வர்றது 2026 தேர்தலில் கூட்டணி உடைவதற்கு வழிவகுக்குமோங்கிற கேள்வியையும் எழுப்பியிருக்கு.